மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக 8 தாசில்தார் 101 துணை தாசில்தார் பணியிடங்களை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அந்த விண்ணப்பங்களுடைய பரிசீலனை என்பது தாசில்தார்கள், துணை தாசில்தார்கள் மற்றும் ரெவென்யூ ஆபீஸ் எனப்படக்கூடியவர்கள் வருவாய் அதிகாரிகள் எல்லாம் அவர்கள் மீது பரிசீலனை மேற்கொண்டு வருவார்கள். அதன் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இது தொடர் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டம் என்பது தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறது. 1 கோடியே 1 லட்சம் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது மகளிருக்கு 85,000 மேல்முறையீட்டு மனுக்களாக பெறப்பட்டிருக்கிறது. அந்த மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திட்டத்தை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்திருக்கிறது. பணியாளர்கள் தேவை என்பது வருவாய்த்துறையுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை 8 சிறப்பு தாசில்தார் மற்றும் 101 துணை தாசில்தார் பணியிடங்களை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் தகுதியானவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பணியிடங்கள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியாளரை கொண்டு இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.